ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம வீட்டு ரேஷன் அரிசிலே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த டம்ளர் தான் நான் அளவாக எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 4 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன், 2 டம்ளர் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன், தலைவட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருகி வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து போகும். அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறது வந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ அதே டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோபுர அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்தயம் வந்து எடுத்துட்டு அதையும் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணும். ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். சில் வாட்டர் தெளித்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மிக்சி வந்து ஹீட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து அரிசி அரைச்சிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து நல்லா பக்குவமாக பந்து போல் பதமாக எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் உளுந்து போடும் போது இல்லை அரிசி ஏதாவது போடும்போது லாஸ்ட் கப் வந்து சால்ட்டு போட்டுப்போம். அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும். ஸோ நல்லாவே புளிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே இட்லி பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா பஞ்சு போலவே நல்லா வந்திருந்தது.